கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பான சகோதரனே சகோதரி, உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி, ஏன் இன்னும் நடக்கல, ஏன் இன்னும் கிடைக்கல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது, இப்படியே நான் இன்னும் எத்தனை காலம்தான் பொறுமையாக இருக்க முடியும், என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இல்லையா, கர்த்தர் என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிறாரு, ஏன் என் வாழ்க்கையில் மட்டுமே இப்படி நடக்குது, உலகத்திலேயே யாருக்கும் நடக்காத காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் நடக்குது. அதாவது இது ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்குற கேள்வி இல்லை, கிட்டத்தட்ட என்னை சந்திக்க வர ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எல்லாருமே கேட்குற கேள்வி இந்த கேள்வி மட்டும்தான். ஆக நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க உனக்கு மட்டும்தான். இதில் இந்துக்கள், அதாவது ஆண்டவரை அறியாத ஜனங்கள், கிறிஸ்தவ ஜனங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரே வித்தியாசம், எல்லாம் என் தலையெழுத்து. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர் சொல்கிற வார்த்தை, எல்லாம் என் வீதி, எல்லாம் என் நேரம். கர்த்தரை அறிஞ்ச நம்ம சொல்கிற வார்த்தை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் சொல்கிற வார்த்தை, கர்த்தருடைய சித்தம். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். கர்த்தருக்கு சித்தமானால் இது எனக்கு கிடைக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் சந்திப்போம். இப்படி வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஆனால் உண்மையிலேயே கர்த்தருடைய சித்தத்திற்காக நம்மால் காத்திருக்க முடிகிறதா என்று யோசித்து பார்த்தா வலி தாங்க முடியலையே, கஷ்டத்தை பொறுத்துக்க முடியலையே. உலகத்திலே உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொல்றார். உபத்திரவம் உண்டுன்னே சொல்லிட்டு போயிருக்கார். நம்பிக்கையில பொறுமையா இருங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இந்த வார்த்தைகளெல்லாம் படிக்க நல்லா இருக்கு. ஒரு வசனம் மட்டும் உங்களை ஞாபகப்படுத்துறேன். ஒரு மாதம், ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், ஆபிரகாம் வெயிட் பண்ணது 25 வருஷம். அன்னாரை குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க. உடனே குழந்தை பிறகுது, 1 வருஷத்துலேயே குழந்தை பிறகுது. அதாவது இவங்க கேட்குறாங்க, நல்லா புரிஞ்சுங்க, இவங்க கேட்குறாங்க வேணும்னு, அவங்களுக்கு உடனே பிறகுது. ஆனால் ஆபிரகாம் கேட்கல, அவர் வேலை பார்த்து போயிட்டு இருக்காரு. இவரே கடவுளே வாலண்டரியா உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். யோசிச்சு பாருங்க, நம்மளா கேட்கறது ஒண்ணு, அவரா கொடுக்கறது ஒண்ணு. நீ கேட்கிறியா, இல்ல அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக காத்திருக்கிறியா? அவர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கவலைப்பட மாட்டாங்க, அர்ஜென்ட் இருக்காது. உனக்கு நான் ஒரு வீட்டை கொடுப்பேன், உனக்கு வசதியான வாழ்க்கையை கொடுப்பேன், உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், உனக்கு ஒரு நல்ல மனைவியை கொடுப்பேன், உனக்கு நல்ல பிள்ளையை கொடுப்பேன், உனக்கு நல்ல கணவரை கொடுப்பேன், உனக்கு வழக்குகளில் வெற்றியை கொடுப்பேன், உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பேன், உன் வியாதியிலிருந்து சுகத்தை கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவரே சொல்லியிருந்தால்
அதை பற்றி உங்களுக்கு பயம் வராது, கவலையும் இருக்காது. ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் தானே சொல்லியிருக்கிறாரு. நானா கேட்டேன்? அப்போ கொடுத்துருவார் அப்படின்னு தைரியமா. ஆனால் சில காரியங்கள் நாமளே கேட்போம், ஆண்டவரே எனக்கு வேணும், எனக்கு மானம் போகுது, என்னால் தாங்க முடியல, கடன், கஷ்டம், தொல்லை, வேதனை என்னால் தாங்க முடியல. அப்படிதான் இருதயத்தை ஊற்றி விட்டால் அண்ணால். இது எல்லாத்துக்கும் என்னதான் தீர்வு? இப்படியே போனா தீர்வு இருக்கு. இது 10 நிமிஷத்தில் பேசுகிற விஷயம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்காக சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன். என் வேலை இன்னும் வரவில்லை. என் வேலை அதாவது டைம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டைம். கடவுள் சொல்கிறார். நிறைய வசனங்கள் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில வசனங்கள் மட்டும் சொல்கிறேன், முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுங்க. மத்தேயு 26:25 மனுஷகுமாரன் பாவிகளின் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. பாவிகள் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிற வேலை வந்தது. மார்க் 14:35 அந்த வேலை தம்மை விட்டு நீங்கும்படி ஜெபித்தார் ஜீசஸ். இந்த வசனங்களை குறித்து வச்சுங்க, அப்புறம் தியானம். லூக்கா 22:53 இது உங்கள் வேலை, அந்தகாரத்தின் அதிகாரம். யோவான் 2:4 என் வேலை இன்னும் வரவில்லை. மரியாள் கிட்ட ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது சொல்லுவார், என் டைம் இன்னும் வரல. மரியாள் கிட்டே அற்புதம் செய்கிறதுக்கு டைம் வரல. யோவான் 7:6 என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்கிற விஷயம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க. யோவான் 12:27 இந்த வேளையில் நின்று என்னை ரட்சியும் ஏசப்பா ஜெபம் பண்றார். யோவான் 13:1 இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான வேலை வந்தது. அவர் போகிறதுக்கு ஒரு டைம் குறித்து வச்சுக்க, அந்த டைம் வந்துருச்சு. யோவான் 17:2 வேலை வந்தது, என் வேலை வந்தது. அப்போஸ்தலர் 1:7 ஆதீனத்தில் வைத்திருக்கிற பிதாவானவர் ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்கள் வேலை அல்ல. வெளிப்படுத்தல 14:7 நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. இந்த வசனம் நோட் பண்ணி வச்சுங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கான். இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவர் முதல் செய்ய போகிற அற்புதம் மரியாள் சொல்கிறாங்க. அங்கேயும் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல என் டைம் இன்னும் வரலம்மா. அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார், மரியாள் கிட்ட, என் வேலை இன்னும் வரவில்லை. உனக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிற வேலை இன்னும் வரவில்லை. உனக்கு பதில் கொடுக்கிற டைம் இன்னும் வரல. அப்ப எப்பதான் ஆண்டவர் செய்வார்? அப்ப அவர் செய்யற வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? பொறுமையா இருக்கணுமா? பொறுமையா தான் இருக்கணும். உன்னால எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தரல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார். அண்ணாருடைய புருஷன் சொல்றார், நான் என்ன பண்ணுவேன்? அவர்கிட்ட கேள்வி. கர்த்தர் தடை பண்ற விஷயத்த ஒருத்தர் கொடுக்க முடியாது. அதே போல கர்த்தர் செய்ய நினைக்கிறத ஒருத்தரால தடுக்கவும் முடியாது. எப்படி அவர் தடுத்ததை கொடுக்க முடியாதோ அதே போல அவர் கொடுக்கிறதையும் ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஸோ விசுவாசமா காத்திருங்க. அவருக்கு ஒரு டைம் வச்சிருக்காரு. அந்த டைம் வந்த உடனே ஒரு இடத்துல பிசாசு சொல்லுவோம், வேலை வராததுக்கு முன்னமே என்னை ஏன் துன்பப்படுத்துறீங்க? ஏசப்பாவே பார்த்து கேட்பான்,
அப்போ அவன் ஒரு டைம் வாங்கி வந்துருக்கிறான். அதனால தான் தைரியமாக வந்து உள்ளே உட்காந்துக்கிறான். சாதாரணமாக ஆண்டவரோட அனுமதி இல்லாமல் எதுவும் உங்களோட வாழ்க்கையில் நடக்காது. அந்த டைம் முடிஞ்ச உடனே போயிடும். அப்போ அது வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கணுமா? யார் உட்கார சொன்னால்? நீ தாங்குறியா? இல்லை தாங்க முடியல போய் கேளு. ஏசப்பாவே சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னோட சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக. ஓகேங்களா? ஸோ அந்த டைமுக்காக நம்ம காத்துட்டு இருக்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை, என்னால் காத்திருக்க முடியாது ஆண்டவரே. அப்போ அண்ணால போய் அண்ணால போல் சமூகத்தில் போயிட்டு ஆண்டோட சமூகத்தில் உன்னுடைய இருதயத்தை கண்ணீரால், கவலைகளை கண்ணீரால் ஊற்றி விட்டுடுங்க. அவர்கிட்ட விட்டுடுங்க. அவர்கிட்ட விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வெளியே போகும்போது ஃப்ரீயாக போகலாம். யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் காசு இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு கவலையோடு திரியிறீங்களோ, நீங்கள்லாம் அதை உங்ககிட்டே வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் இல்லைன்னா கூட மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உங்களுடைய கவலைகளை கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வேலை முடிஞ்சிடும். இதே சப்ஜெக்டை நம்ம தொடர்ந்து இன்னொரு முறை உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இதில் தொடர்ச்சியை உங்களுக்கு பார்ட் 2ல் பேசுகிறேன். ஏன்னா இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு யாரும் நினச்சின்னு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும். இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. கணக்கு வழக்கில் விஷயங்கள் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த வாஞ்சியாக இருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சவனு ஆசையாக இருந்தால் காத்துருங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது. விருப்பப்படுறவங்க ஜெப தேவைப்பட்டால் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஹீலிங் சென்டர் வந்துட்டு நீங்கள் ஜெபிக்கலாம், ஜெபம் செய்து கொள்ளலாம். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்று கூட கிடையாது. இதுவரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் அவர் செஞ்சிருக்கிற நன்மைகள் எல்லையே இல்லை. நான் கேட்ட அனைத்தையும் எனக்கு கொடுத்தார். உனக்கும் நீ கேட்கிற அனைத்தையும் கொடுப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் வேளை வந்தது. ஆயத்தமாக இருக்கு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க.